ஃபர்ஸ்ட் கிளாஸ் பியூட்டிஃபுல் கலர், ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க சார், இதே மாதிரி இன்னொரு சாரி கொடுங்க. சாரி மேடம், இந்த டிசைன்ல ஒரே பீஸ் தான் இருக்கு. அப்படியா? ரேகா, நீ எடுத்துக்க. நீ தானே பணம் கொடுக்க போற, நீயே எடுத்துக்க. பணம் கொடுக்கறது யாரா இருந்தா என்ன, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, மரியாதையா நீ எடுத்துக்க. எனக்கு வேண்டாம், நீயே எடுத்துக்க. ஓகே ஓகே, இதுக்கு போய் நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? இதே புடவைய நம்ம 2 பேருமே எடுத்துக்கலாம். புடிச்சுக்க. எதுக்கு புடிச்சுக்கடி சொல்ற? ஸ்டிஃபா புடி. என்னது இது? 2 பேரும் தாவணியா கட்டிக்கலாம். என்ன செய்தாத, ஆசைப்பட்டு எடுத்த, இப்படி பாதி பாதியா கிழிச்சிட்டியே. நீயும் ஆசைப்பட்டல, அதனாலதான். ரேகா, நாம எந்த நிலைமையில இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும், நீயும் நானும் பாதி பாதி. அந்தஸ்தோ அதிகாரமோ எதுவுமே நமக்கு குறுக்க வர முடியாது. எதுலயுமே 50-50. இப்போ இந்த 50 உனக்கு. சீதா, பச்சையா ஒண்ணு கேட்க போறேன். என்ன? உனக்கு கல்யாணம் ஆகி வர்ற மாப்பிள்ளையில கூட பாதி கொடுப்பியா? எவ்வளவுதானே கொடுத்துட்டா போச்சு. ஆமா, எந்த பாதி வேணும்? கழுத்துல என்ன தாலி? சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அடிச்சன பல்லுகள் எல்லாம் கொட்டிடும். இன்விடேஷன் அனுப்பிச்ச, லெட்டர் எழுதுற, பத்தாவதுக்கு டெலிகிராம் வேற அனுப்பிச்ச, பதிலைய காணோம். இப்ப வந்து என்ன கேக்குறியா? எங்க மதுரைக்கா? அது சரி, நான் ஐபிஎஸ் லக்னோல எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன், நீ மதுரைக்கு லெட்டர் போட்டிருக்க. ஆமா, கல்யாணம் எப்ப ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. குழந்தை? ஏஞ்சல் மாதிரி ஒரு அழகான குட்டி இருக்கா, 1 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான், குழந்தைக்கு 1.5 வருஷம். உன் புருஷன் ரொம்ப ஃபாஸ்ட். சரி, கொண்டு போங்க. ஓகே சார். இல்லையா? ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உன் புருஷன்ல கூட பாதி கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கியே. ஆமா, இப்ப என்ன பண்ண போற? பாதி என்ன பாதி, முழுசாவே எடுத்துக்க. என்னடி இது இப்படி அலையற? என்ன பண்றது, லோன்லியா இருக்கேனே. அது பாரு, அங்க ராஜனடி போட்டுட்டு வரல, அவர்தான் ஏன் ஆளு. சாரி சீதா, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வர லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. சீதா, she is Miss ரேகா, IPS CID ஆபீசர். போதுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? மிஸ்டர், உங்களை நேத்து தான் எனக்கு தெரியும். உங்க வைஃப் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நாங்க 2 பேரும் 50-50. அதென்ன 50-50? போக போக உங்களுக்கே தெரியும். சீதா, உன் வீட்டுக்காரர 2 பேர் மட்டும் இல்ல, 4 பேர் பங்கு போட்டுக்கலாம். மிஸ்டர் விஜய், கமிஷனரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தானே உங்களை டெபியூட் பண்ணாங்க. நீங்க அந்த கொலைகாரனை விட்டுட்டு போட்டோகிராஃபரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்காக எதுக்கு கோவாவுக்கு போனீங்க? சார், ஒரு சிஐடி பண்ற விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. என்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது. ஓகே ஓகே, கோவால போய் கஷ்டப்பட்டு அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்கீங்க. யுவர் சின்சியரிட்டி இஸ் அப்ரிஷியேட்டட். பட் எவனோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணானே, அவனை விட்டுட்டீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குட் சார், நம்ம டிபார்ட்மெண்ட் செஞ்சது பெரிய மடத்தனம். டிடிஆர் வேஷத்துல வந்த அந்த பிளாக்மெயிலரை நாங்க பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சோமே, ஆனா அவங்க கோட்டை விட்டுட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? குற்றவாளிங்க நம்மளை விட புத்திசாலிங்க. எதுக்கும் நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே என் உயிரை பத்தி நான் கவலைப்பட்டது கிடையாது. அந்த கொலைகார பசங்களை பிடிச்சு தூக்கில ஏத்துற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். திஸ் இஸ் மை சேலஞ்ச்.
ரேகா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஐஜி இந்த கேஸ் முடியற வரைக்கும் என்ன இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அதான் எங்கே தங்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீதா, உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் தெரியுமா? அடிச்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏண்டி, கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வேணுமா? அது இல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஏண்டி, நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு, நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. நானும் சாப்பிட மாட்டேன். சீதா, நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரரை பத்தியா? சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கலதான். ஏன் பிடிக்கல? நாங்க 2 பேரும் 50-50. 50-50யோ 60-60யோ, இந்த பார், நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்பி திரும்பி படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோயி நீ கண்ணீர் வடிக்கணுமா? சொல்லு. கசமுசவா அப்படின்னா என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலேயே நம்ம நடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல, இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லே சொல்லலையே. ஆள பாரு, கருப்பா இருந்தாலும் களையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. எந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது? அத ட்ரை பண்ண. பாத்தியா சீதா, பார்வதா செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு. இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டியே? நெவர், தவற மாட்டேன். சீதா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா, ஒரு கை சோறடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பசக்கன்னு ஒரு முத்தம் கொடு. வேணாம் சீதா. சீதா, வேண்டாம். வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது கையில எத்தனை முத்தம் கொடுக்கலான்னுதான். ஐயோ ஐயோ, வைனாங்காளி. ஆமா, உன் குழந்தை தலைன்னு மறவே இல்லையடி. ஆண்டி, நல்ல ஆண்டி. அப்படியா? ரொம்ப பிடிக்கும். இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. ஓகே. சாப்பிடலாமா? அது தொடக்கூடாது. ஒரே ஒரு வாய் கொண்டல. என்னது, பாத்ரூம்ல சோப்பு இல்லையே? சீதா, பாத்ரூம்ல சோப்பு இல்ல, சோப்பு வேண்டாம். ரேகா, செல்ஃப்ல சோப்பு இருக்கும், போய் எடுத்துக்கிடுமா? சோப்பு எடுத்துட்டு வரட்டும், உள்ள இழுத்து போட்டு ஒரு கஜாம சாத்தா. என்னடி, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. சொல்லுடி, என்னாச்சு? அவரே கேளு, என்ன பண்ணாருன்னு. என்னங்க,
சீதா உன் முட்டைக்கண்ணை போட்டு அப்படி உருட்டி உருட்டி பார்க்காத. நான் மனசால கூட எந்த தப்பும் பண்ணல. நீயும் நினைச்சுதான் அவன் கையை பிடிச்சு உள்ள இழுத்துட்ட, அவ்வளவுதான். இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கணும், அவகிட்டயா? அவளை யார் சோப்பு கொண்டு வந்து கொடுக்க சொன்னது? உங்ககிட்ட தானே கேட்டேன். நான் குழந்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டு இருந்தேன், அதனால அவகிட்ட கொடுத்தாச்சா? இது தப்பா? சரி, சோப்பு கொடுக்கும் போதாவது நான் தான் ரேக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அவளுக்கு என்ன தெரியும், நீங்க லோடுத்துன்னு கையை பிடிச்சு இழுப்பீங்கன்னு? என்ன நீ நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? பின்ன என்னவா? ஏய் சொல்லுடி, என்ன நடந்தது? சும்மா இருந்துக்க மாட்டாரு இந்த மன்மத. இல்ல கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாம். சிக்குன்னு கட்டி பிடிச்சு பச்சக்குன்னு முத்தம் கொடுத்துப்பாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். பாத்தியா, அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு. நீயும் நினைச்சுதான் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு. மூஞ்சிதான் அளவான மூஞ்சியாச்சே. அப்ப ஏன் மூஞ்சி? காய்கறி கடை கட்ட போய் கேளுமா. உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சு எழுத்தீங்களா இல்ல வேற ஏதாவது பிளான்ல? எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம் எல்லாம் வரும்னு. நிறுத்துங்க, செய்யறதையும் செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா? சாமி சும்மா இருங்க. எனக்கு கூட பயமா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க நினைச்சு கைய பிடிச்சு எழுத்தாரு, நாளைக்கு சும்மாரு. ஆமா சீதா, எனக்கு நல்லதா படல. எதுக்கு வம்பு? அவளை கொண்டு போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்துரு. ஐயோ என்னங்க இது? இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு, உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போதுமா? போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க. சீதா சோப்பு கொண்டா. ஐயோ சோப்பு கீப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடாத. உன் வீட்டுக்காரர் புடி இருக்கே, பயங்கரமான புடி. ஆமா எப்படி சமாளிக்கிற? அவளுக்கு 2 வருஷமா பழக்கம் இருக்கு, நீதான் புதுசு. ஐயோ